ஓகேவா? நம்ம பக்கமா திரும்புதுல, அது பேர் என்ன? அந்த விரல் பேர் என்ன? இந்த விரல் பேர் என்ன? நம்ம பக்கமா தானே அது பாக்குது. அப்ப இந்த விரல் பேர் என்ன? நீங்க வந்து தமிழ்லே சொல்லுங்க, ஓகேவா? இதுக்கு தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? கட்டை விரல்னு தான் சொல்லுவோம். நீங்க கட்டை விரல்னே சொல்லுங்க. ஓகே. இப்போ இது நம்ம சைடில் இருக்கனால நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக இப்படி தான் நமக்காக சொல்ல முடியும். அப்போ இது யாருக்காக ப்ரேயர் பண்ணோம்? நமக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம ரிலேஷன்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன விரல்? என்ன விரல்? இது அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க? டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டீச்சர் யூஸ் பண்ணுவாங்க. நம்மள ஆலோசனை இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால இது என்ன விரல் சொல்லுவாங்க? ஆள் காட்டி விரல். மற்றவங்க தோ அவதா தோ அந்த பாப்பா தான் இப்படி வச்சுதான் சொல்ல முடியும். ஓகே. இப்போ இது நம்ம டீச்சர்ஸ்க்காக, நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக, நம்மளுக்கு நல்லதை சொல்லி தரதுக்காக, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணோம். என்ன பண்ணோம்? சவுண்டே வரலையே பாய்ஸ் எல்லாம். ஓகே. நெக்ஸ்ட் இது என்ன ஃபிங்கர்? நடுவீரல். ஓகே. இது நாலுமே சின்னது தானே இருக்கு. இது மட்டும் ஏன் பெருசா இருக்கு? சரி. இப்ப இது நடு விரல் வச்சு இல்ல, இந்த விரல் வச்சு என்னென்ன ஜபம்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல யாருங்க சொல்றாங்கன்னு பாக்குறேன். யாரும் சரியா கவனிக்கல. இங்க யார் சொல்றாங்க? ஓகே. இப்ப இந்த நடு விரல் வச்சு யாருக்கு ப்ரே பண்ணலான்னு பார்க்கலாமா? இது எல்லாத்தை விட பெருசா தானே இருக்கு. அப்போ இது நம்ம ஆமா தாத்தா பாட்டிங்களுக்கு, நம்மளுடைய பெரியவங்களா இருக்கிறவங்களுக்கு, முதலமைச்சருக்கு, அரசியல்வாதி யாராவது பெரியவங்களா இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்னது? இப்போ இது எல்லாமே நேரம் வைக்க முடியுது. எல்லாமே நேரம் வைக்க முடியுது. இது மட்டும் ஏன் கோணி வைக்க முடியுது? ஒரு விரல் இருந்தா, ஒருத்தவங்க சப்போர்ட் இருந்தாதான் இது நிக்க வைக்க முடியும். அப்படிதானே? அப்ப இது பேர் தான் பலவீனம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பலவீனமா, யாரோட உதவி இல்லாம, யாரோட ஹெல்ப் இல்லாம அவங்க வாழ்க்கையில முன்னேறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணோம். உடம்பு சரியாம இருக்கிறவங்களுக்காக, வியாதியா இருக்கிறவங்களுக்காக, வியாதியஸ்தரா இருக்கிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணோம். இது என்ன விரல் சொல்லுவாங்க? இது எல்லாரும் குட்டியா தானே இருக்கு. அப்ப இது யாருக்காக ப்ரேயர் பண்ணோம்? உங்களுக்காக. குட்டி குட்டியா குழந்தைங்களா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்காக. அவங்க நல்ல ஞானத்துல வளரணும், அம்மா அப்பா பேச்சு கீழ்படுகிற பிள்ளையாமனு நம்ம எப்படி எதால முடியும்? ஜபத்தால தான் முடியும். இப்ப இந்த 5 விரல் வச்சு இப்ப எப்படி ப்ரேயர் பண்ண கத்துக்கிட்டீங்களா? சரி, லைனா சொல்லிட்டு வாங்க. ஓகேவா? இது என்ன விரல்? இது பாஷையில ஒரு சவுண்ட் வரல. இது பாய்ஸ் எல்லாம் பொருளுக்கு போயிட்டீங்க போல இருக்கு. சரி, இந்த விரல் இது ஓகே. இப்போ எப்படி 5 விரல் வச்சு எப்படி ப்ரேயர் பண்ண கத்துக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் கூடும்போது யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து என்னது கிஃப்ட் இருக்கு. ஓகேவா? நீ டெய்லி என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். ஓகேவா? சரி, தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி கத்துக்கிட்டீங்களா? இந்த 5 விரல் வச்சு எப்படி ஜோம் பண்ணணும், யாருக்காக ஜோம் பண்ணணும்னு. கட்டை விரல் யாருக்காக? நம்மளை பார்த்து, இந்த கட்டை விரல் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளை சார்ந்தவங்களுக்காக என்ன பண்ணணும்? நமக்காக ஜோம் பண்ணணும். டெய்லி ஜோம் பண்ணுவீங்களா? உங்களுக்காக
டெய்லி உங்களுக்காக நீங்க என்ன பண்ணிக்கணும், ப்ரேயர் பண்ணிக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் வந்து அதிகமா யூஸ் பண்ற இடம் இது ஸ்கூல்ல. டீச்சர்ஸ், வாத்தியார், சர்ச்சுக்கு வந்தா ஃபாஸ்டர், அப்புறம் யாரெல்லாம் நம்மளை கண்டிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளுக்கு அறிவுரை சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆள்காட்டி விரலுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஜோம் பண்ணோம். சென்ட்ரல் இருக்கிற விரல் நம்மளோட பெரியவங்களா இருக்கிறாங்க இல்லையா, வயசுல அந்தஸ்துல யாரெல்லாம் பெரியவங்களா இருக்கிறாங்களோ, தலைவருக்காக, நம்ம ஊர் தலைவருக்காக, கவுன்சிலருக்காக, வார்டு மெம்பருங்களுக்காக, அப்புறம் எல்லாரும் நம்ம ஊர்ல இருக்க பக்கத்து ஆயாமாரங்களுக்காக, தாத்தாமாரங்களுக்காக என்ன பண்ணணும், ஜோம் பண்ணணும். சரியா? கவனிக்கிறீங்களா? இதுல யார் கரெக்டா பதில் சொல்றாங்களோ இதுதான் சூப்பரான கிஃப்ட். ஆனா இது யாரு கவனிக்கல பார்க்கலாம். கடைசி நேரத்துல இதுக்கு எல்லார்கிட்ட கேட்க போடும். யார் வந்து இங்க கரெக்டா இதுக்கு பதில் சொல்றாங்களோ, நல்ல விவரிச்சு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். சரிங்களா? இந்த ஆள்காட்டி இது வந்து மோந்திர விரல் இல்லையா? அந்த மோந்திர விரல் வந்து இது வந்து அப்படியே நேரம் நிக்குமா? நிக்காது. இதோட இன்னொரு விரலுடைய சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணும், நிக்கும். அப்போ இது என்ன பலவீனமா, அதனால தனியா நிக்காது இல்லையா? அப்போ நம்ம யாரெல்லாம் பலவீனமா நம்ம கிராமத்துல இருக்கிறாங்களோ, அதை உடம்பு சரியாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உதவிக்கு அவங்களே முன்னேறாங்களோ, யாருடைய உதவி இல்லாம அவங்களே வாழ்க்கையில யாரும் முன்னேறி இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம், ஜோம் பண்ணோம். கடைசியாக சுண்ட விரல் வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக, நம்மளோட சின்ன பிள்ளையா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். ஓகே, இந்த 5 விதமான ஜெபம் நம்ம தினமும் நம்ம பண்ணணும். இந்த கடைசி நேரத்துல இதுல யார் கரெக்டா வந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். சரியா? இப்போ ஒரு டான்ஸ் ரெடி பண்ண போறோம். அருணா, இப்போ டான்ஸ் ஒன்று கத்துக்க போறோம். சரிங்களா? வெரி குட். இந்த பக்கம் சொல்லுங்க. நீங்க அந்த லாஸ்ட்ல சொல்லுங்க. அந்த லாஸ்ட் சொல்லுங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. சத்தமா சத்தமா. ஜீசஸ். யார் பண்ணீங்களோ அவங்க உட்காந்துருங்க. அப்படியே தப்பா பண்ணுங்க அவங்களே உட்காந்துக்கணும். ஜீசஸ் சட்டன், ஜீசஸ் சட்டன், ஜீசஸ் சட்டன், சட்டன். உட்காந்துருந்தோம் தப்பா பண்ணணும். ஜீசஸ், ஜீசஸ் சட்டன். தப்பா பண்ணாங்க உட்கார்ந்தாங்க. ஜீசஸ் சட்டன், ஜீசஸ் சட்டன், சட்டன், சட்டன். யார் லாஸ்டா நிக்கிறாங்கன்னு பாருங்க. ஜீசஸ் சைலண்ட், ஜீசஸ். கேர்ள்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் 2 பேர் தான் நிக்குதா? ஓகே. ஜீசஸ் சட்டன், சட்டன், ஜீசஸ், ஜீசஸ் லக்கனி, சட்டன், சட்டன், ஜீசஸ், ஜீசஸ் சட்டன், சட்டன், ஜீசஸ். வேற என்ன சொன்னா வேகமா பண்ணோம். உட்காருங்க. ஜீசஸ் சட்டன், சட்டன், ஜீசஸ், ஜீசஸ் சட்டன், சட்டன். சரி, 2 பேரும் முன்னாடி வாங்க. இப்போ இங்க 2 பேர் தான் லாஸ்டா நிக்கிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்க. ஓகே. ஜீசஸ் சட்டன், ஜீசஸ். யார் நின்னது? ஆதவன். ஒரு கிளாப் பண்ணலாமா? ஜிங் 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 ஜிங். சொல்லுங்க. ஜிங் ஜிங். அவனுக்குள்ள போறாமையா? ஆதவன் ஜெயிச்சுட்டான்னு போறாமையா? அப்ப நீ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? பண்ணுங்க. ஜிங் ஜிங். வேகமா. ஜிங் ஜிங்.
கண்டன் தண்டன கண்டன் ஜின் ஜின் தண்டன் தண்டன கண்டன் ஜின் ஜின் பண்றது இல்லை, முன்னாடி எல்லாம் பண்ணவே இல்லை. ஆதவன் gift வாங்குறான், உங்களுக்குள்ள போகும், அதான் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணுங்க ஜின் ஜின். சரி ஓகே, ஆதவனுக்கு ஒரு சின்ன ஒரு gift. அப்படி கூட ஒண்ணே ஒண்ணு. சரி, ஆதவனுக்கு வந்து என்னன்னா பிஸ்கட் பாக்கெட். பிஸ்கட் பாக்கெட் ஃபர்ஸ்ட் ஆகுறான்ல, நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். ஓகே, ரெண்டாவது யார் ஜெயிச்சது? மூணாவது யார் இருந்தது? ரெண்டாவது மூணாவது வாங்க. ஜிங் ஜிங் சொல்லுங்க. ஓகே சூப்பர். இப்போ டான்ஸ் ஒன்று கத்துக்கலாமா? இப்போ அக்காங்க டான்ஸ் ஆட போறாங்க, கத்துக்கலாம். இங்க பாரு கவனி, உங்கெல்லாம் பாக்கிறதுக்காக அமேசான் கார்டு இருக்குல்ல, அமேசான் கார்டுல இருந்து வர போறாங்க. சரியா? அவங்களாம் இந்த வெள்ளம் பகுதியில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களா, உங்களை பாக்குறதுக்காக அங்க இருந்து வர போறாங்க. காட்டுல என்ன இருக்கும்? இங்க பாரு கவனிங்க, நீங்க அமைதியா இருந்தாதான் அவங்க வருவாங்க. சரியா? அவங்க வரத்துக்குள்ள நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? ஹூ ஹூ ஹா ஹா ஹூ ஹூ ஹா ஹா ஹூ ஹூ ஹா ஹா அப்படின்னு சொன்னாதான் அவங்க வருவாங்க. சரியா? ஏன்னா அவங்க காட்டுல இருந்து வராங்கல்ல, காட்டுவாசிங்களா எப்படி இருப்பாங்க? ஹூ ஹூ ஹா ஹா ஹூ ஹூ அப்படின்வாங்கல்ல. எல்லாரும் பண்ணலாமா? ரெடியா? நீங்க அதை சொன்னாதான் அவங்க வருவாங்களா உங்களை பாக்குறதுக்காக. ஹூ ஹூ ஹா ஹா ஹூ ஹூ இவங்க சொல்றாங்க இவங்க நல்லா இருக்காங்களா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பார்க்கணுமா? பார்க்கலாமா? ரெடியா? ரெடி? யார் நல்லா இருக்காங்கன்னு பார்க்கலாமா? No
அப்படியே லைனா நீங்க ஒரு போட்டோ எடுத்துருங்க லைனா. அடபாடா என் நண்பா நீ வந்தா எனக்கு இருக்கும் தெம்பா. அடபாடா என் நண்பா நீ வந்தா எனக்கு இருக்கும் தெம்பா. நான் போக போற சொந்த ஊரு பரலோகம்தான் அதன் பேரு. நான் போக போற சொந்த ஊரு பரலோகம்தான் அதன் பேரு. அங்க பாடலாமே ஹிட் சாங்கு அதுக்கு போடலாமே குத்து டான்ஸ். அங்க பாடலாமே ஹிட் சாங்கு அதுக்கு போடலாமே குத்து டான்ஸ். டிக்கெட் வேணாமே லைஃப் ஜாக்கெட் வேணாமே இயேசுவே எதில் வரும் சொன்னால் போதுமே. டிக்கெட் வேணாமே லைஃப் ஜாக்கெட் வேணாமே இயேசுவே எதில் வரும் சொன்னால் போதுமே. தொலைஞ்ச நம்ம தேடி வந்தாரு நம்ம உள்ளத்துல வாழுகிறாரு. தொலைஞ்ச நம்ம தேடி வந்தாரு நம்ம உள்ளத்துல வாழுகிறாரு. நம்ம கண்ணீரெல்லாம் மறைய வச்சாரு நம்மள மகிழ்ச்சியாக மாத்தி விட்டாரு. நம்ம கண்ணீரெல்லாம் மறைய வச்சாரு நம்மள மகிழ்ச்சியாக மாத்தி விட்டாரு. டிக்கெட் வேணாமே லைஃப் ஜாக்கெட் வேணாமே இயேசுவே எதில் வரும் சொன்னால் போதுமே. டிக்கெட் வேணாமே லைஃப் ஜாக்கெட் வேணாமே இயேசுவே எதில் வரும் சொன்னால் போதுமே. அடுத்தது வந்து ஃப்ராகா சாங். நல்லா பண்ணாங்கல்ல இவங்களாம். கிளாப் பண்ணலாமா? மியூசிக் கிளாப். டன் டன் டண்டனகா டன் ஜிங் ஜிங் டன் டன் டண்டனகா டன். ருசி தேவரின் அன்பை ருசி 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 அவரின் வார்த்தை ருசி. ருசி ருசி தேவரின் அன்பை ருசி 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 அவரின் வார்த்தை ருசி. நீ உயிரும் பெற்றிடுவார் புது பலனை பெற்றிடுவார். நீ உயிரும் பெற்றிடுவார் புது பலனை பெற்றிடுவாய். கிறிஸ்து உன்னை உலகின் ஒளியாய் ஒளிரச் செய்திடுவார். கிறிஸ்து உன்னை உலகின் ஒளியாய் ஒளிரச் செய்திடுவார். ரசி ரசி துதி துதி வெற்றி பயணி துதி துதி. ரசி ரசி பரடைப்பீனே ரசி ரசி துதி துதி வெற்றி பயணி துதி துதி. சிந்தித்து செயல்படு ஆராய்ந்து அறிந்திடு. சிந்தித்து செயல்படு ஆராய்ந்து அறிந்திடு. கலங்கீரம் கண்கள் பார் கனிவாய் உன்னை அடைகிறார். கலங்கீரம் கண்கள் பார் கனிவாய் உன்னை
குருவி பறக்குது ஹாப்பியாக ஜாலியாக வாழுது கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது எந்த கவலையுமே இல்லாம கத்துது கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது எந்த கவலையுமே இல்லாம கத்துது Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. அணி அணியா இரும்பு கூட்டம் நடக்குது உணவுக்காக கடினமாக உழைக்குது அணி அணியா இரும்பு கூட்டம் நடக்குது உணவுக்காக கடினமாக உழைக்குது பெருமழை வந்தாலும் கலக்கமில்லை பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்லை பெருமழை வந்தாலும் கலக்கமில்லை பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்லை Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. அழகாக உன்னை என்னை படைத்தாரே ஆசியிலே சுவாசத்தை தந்தாரே அழகாக உன்னை என்னை படைத்தாரே ஆசியிலே சுவாசத்தை தந்தாரே என் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன் நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார் என் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன் நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார் Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. நம்மளோட பெரியவங்களா இருக்கிறதுக்கு வந்து இந்த நடுவரை ஜோம் பண்ணணும். மோந்திரவாரர் வந்து பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நோயாக இருக்கிறவங்களுக்கு வியாதியா இருக்கிறவங்களுக்கு சுண்டவரல் வந்து நம்மளுக்காக சின்ன பிள்ளைங்களுக்காக. கரெக்டா? ஐஸ்வர்யா அக்கா சொன்னது கரெக்டா? கரெக்டா? கரெக்டுன்னு சொல்றீங்களா? கை தூக்குங்க. சரி, கரெக்டு தானே? அப்போ அக்காவுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஓகே, நம்ம பாஸ்டர் கையில் அக்காவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். எல்லாம் கரங்களை தட்டி. ஓகே, தினமும் நீங்க ஜெபிக்கணும், சரிங்களா? ரெண்டு சனல நான் மாத்த போறேன், சரியா? ஒரு சனலா மாத்த போறேன். இது யாரால மாத்த முடியுமா? ரெண்டு ஒண்ணா? இதுதான் நம்ம ஏசப்பா நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, இது நடக்காது, இது மாறாதுன்ட்டு. அத நீ ஏசப்பாவை விசுவாசிச்சினா அது கண்டிப்பா நடக்கும், மாறும், சரியா? இங்க பாரு, இது ரெண்டு சனல் என் கையில இருக்கா? இப்போ நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். நீங்க என்ன முச்சு பண்ணா நான் அது பிரிக்குமா தெரியல, முச்சு நாட்டு. இங்க பாரு, தெத்த ரெண்டு. இப்போ இத ரெண்டும் ஒண்ணா மாத்த போறேன், சரியா? பாக்கலாமா? மைக் பிடிமா, வாமா மைக் பிடிமா. எல்லாரும் ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். நீங்க எல்லாரும் விசுவாசத்தோட ஜீசஸ் சொன்னாதான் அது நடக்கும், சரியா? ஜீசஸ் 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 ஜீசஸ். நம்பர் ஆனா கிடையாது, நீங்க நினைச்சீங்க இந்த ரெண்டும் ஒண்ணா மாறுன, ஆனா மாறிச்சுல. இதே போலதான் நம்ம நடக்காது, நம்மளால முடியாதுன்னு நினைக்காதீங்க, சரியா? நம்ம ஏசப்பா நினைச்சா எல்லாத்தையும் மாற்றுவாரு, சரியா? நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சுல என்ன பண்ணோம்? மியூசிக் கிளப் பண்ணல.
சொல்ல. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. யார் வந்து வசனம் சொல்றா? நீ வீடியோ போட்டோ எடுக்கணும். உன் வேலை உன் ஒர்க் இது பார்த்துக்கோங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவன் சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. இப்ப வேற யார் சொல்றா? தம்பி வசனம் சொன்னார்ல, அதுக்காக அவருக்கு ஒரு gift. கிளாப் பண்ணுங்க. வேற யார் வந்து சொல்ற வசனம்? வாங்க. தேவன் தம்முடைய சாயலாகவே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. சூப்பர். கிளாப் பண்ணுங்க. மியூசிக் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். கேர்ள்ஸ்ல யார் வந்து சொல்றா? கேர்ள்ஸ் வாங்க. நீங்களா gift வேணாவா? யார் வந்து சொல்றீங்களா உங்களுக்கு gift? தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. கிளாப் பண்ணுங்க. வேற யார் வந்து சொல்ற வசனம்? தேவன் தம்முடைய சாயலாகவே இல்ல, சரியா? சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. மியூசிக் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். நம்ம பவுடர் கிளாப் பண்ணலாமா? இப்போ எல்லாரும் மேக்கப்லாம் கலைஞ்சிட்டு டயர்டா இருப்பல்ல, அதனால பவுடர் கிளாப் பண்ணலாமா? ரெடி? பவுடர் எடுத்துக்கங்க எல்லாரும். ஆன்டிஸ் எல்லாரும் பவுடர் எடுத்துக்கங்க. எடுங்க. பவுடர் எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பவுடர் எடுத்துட்டீங்களா? ரெடி? ஹா ஹா லே லே லூ லூ யா ஹalleluya. பக்கத்துல பாருங்க. திரும்ப பண்ணலாமா? ரெடி? ஹா ஹா லே லே லூ லூ யா ஹalleluya. அப்படியே உங்க பக்கத்துல பாரு. ஆமா, சூப்பர். இப்ப அக்காலாம் வந்து உங்களுக்காக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க, சரியா? பார்க்கலாமா? சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனையும் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. வெரி குட். பாஸ்டமா உங்களுக்கு ஒரு பெண்ணு. சரி, வசனம் சொன்னாங்க. ஹரிஸ் கிளாப் பண்ணுங்க. என்ன கிளாப் பண்ணோம்? மியூசிக் கிளாப். இந்த டே ஃபுல்லா என்ன கிளாப்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்.
ஆதியாகமம் 1:27. தம்பி கரெக்டா சொல்லிட்டான். வெரி குட் தம்பிங்க. என்ன கிளாப்? மியூசிக் கிளாப். ஒன் டைம் சொன்னா போதும். கேர்ள்ஸ் இருந்து யார் வரா? அங்க இருந்து மாமா. நீங்க 4 பேரெல்லாம் வேற யாரா ஒருத்தங்க இன்னொருத்தர். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:22. கிளாப் மியூசிக் கிளாப். சத்தம் போதல சத்தம் பத்தலையா பாரு அண்ணாவே. பாஸ்ட் சத்தம் பத்தலையா? இதான் சத்தமா உங்க சத்தம்? ஃபயர் பாய் சித்துமா ஃபயர் சத்தம் பத்தல. ஜிங் ஜிங் டன் 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 டன். சூப்பர் போதும். அடுத்தது வந்து இப்ப நீங்க பஞ்சாப் அலேலியா பாத்தீங்கல்ல, இன்னைக்கு நான் ஒரு புது அலேலியா சொல்லி தர போறேன். பவுடர் அலேலியா. பவுடர் அலேலியா கத்துக்கலாமா? எப்படி தெரியுமா? எல்லாரும் இங்க பாரு. ஃபர்ஸ்ட் பவுடர் ஃபாஸ்ட் நம்ம வராங்களாம். சரியா? பவுடர் எடுத்துக்கலாமா? யார் என்னென்ன பவுடர் பிடிக்கும் எடுத்துக்கங்க. அவங்களுக்கு பிடிச்ச பவுடர். ஓகே. முடிக்க வேண்டும். ஹா ஹா லே லே லோ லோ யா ஹalleluya. உங்க பக்கத்துல திரும்பி பாருங்க. எப்படி இருக்க? பவுடர் அதிகமாயிடுச்சா? ஆனா கம்மியா போடணும். சரியா? பவுடர் தொடங்க. பவுடர் அதிகமாயிட்டு இருங்க. திரும்ப ஒரு முறை பவுடர் அலேலியா பண்ணலாமா? ரெடி? கை நீட்டுங்க. உட்காந்துங்கிற ஆன்டி எல்லாருமே பவுடர் எடுங்க. பவுடர் எடுங்க. இங்க பாருங்க, காலையில வந்தீங்களா? மேக்கப்ல கழிச்சு இல்ல, வெயில்ல ஒரே பேக் ஹெடா இருக்குல்ல, மேக்கப் பண்ணிக்கலாமா? எல்லாரும் பவுடர் எடுங்க. பாதி பேர் கையில பவுடரே காணுமே. இங்க ஆயா எல்லாருமே எடுங்க. பவுடர் எடுங்க. கை நீட்டுங்க. எடுத்துட்டீங்களா? ஹா ஹா லே லே லோ லோ யா ஹalleluya. அப்படியே உங்க பக்கத்துல திருப்பி வர. பவுடர் நல்லா இருக்க. பவுடர் இல்லையா? சூப்பர். கவனி. இப்போ அடுத்த முக்கியமான கட்டம். பாப்பா உட்காரு, கீழே உட்காரு. இப்போ எப்படி வசனம் முக்கியம்னு சொன்னனோ அதே மாதிரி பைபிள் ஸ்டோரி, பைபிளோட கதையும் முக்கியம். ஓகேவா? இன்னைக்கு என்ன தலைப்பு? தேவனுடைய படைப்பு பார்த்தல. அதுல ஏசப்பா 7 நாள் இந்த மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சாரு. சரியா? 7 days. எத்தனை நாள்? வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள் இருக்குல்ல. அந்த 7 நாள்ல 6 நாள் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சாரு. சரியா? 7வது நாள் ஓய்ந்திருந்தார். சரியா? ரெஸ்ட். 7 கிரியேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன படைச்சாரு? பகல இரவையும் படைச்சாரு. ஃபர்ஸ்ட் டே என்ன படைச்சாரு? பகல இரவையும் உண்டாக்கினார். 2வது நாள் வானம், பூமி, சமுத்திரங்கள். சரியா? 2வது நாள் என்ன உருவாக்குனாரு? 3வது நாள் மரம், செடி, கொடி, இதெல்லாம் செடிகள், மரங்கள், பூக்கள், இதெல்லாம் என்னைக்கு? 3வது நாள் உருவாக்குனாரு செடி. ஏன்னா இப்ப நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்பேன். ஃபர்ஸ்ட் டே என்ன உருவாக்குனாரு, 2வது நாள் என்ன உருவாக்குனாருன்னு. செட்டா? 3வது நாள் என்ன உருவாக்குனாரு? மரம், செடி, கொடி, இதெல்லாம் உருவாக்குனாரு. 4வது நாள் நிலா, நட்சத்திரம், சூரியன், இவைகளை உருவாக்குனார். 5வது நாள் பறவைகள், மீன்கள். 5வது நாள் உருவாக்குனாரு.
ஆறாவது நாள் இந்த அனிமல் விலங்குகள் மனிதர்கள். ஆறாவது நாள் என்ன உருவாக்குனா? மனுஷனை உருவாக்குனாரு, விலங்குகளை உருவாக்குனார். சரியா? ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார். இந்த ஏழாவது நாள் நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்த நாளா கர்த்தரை ஆராதிக்கிற நாள் அன்னைக்கு. சரியா? ஏன்னா 6 நாளும் நமக்காக வாழறோம். இந்த ஏழாவது நாளை தான் நம்ம என்ன பண்றோம்? கடவுளுக்காக நம்மளை படைச்சார். நமக்கு தேவையான இப்போ ஃபர்ஸ்ட் தான் மனுஷனை உருவாக்கல, ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? இந்த மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு? மனுஷனை மண்ணில் இருந்து உருவாக்குனாரு. மனுஷனை எங்க இருந்து உருவாக்குனாரு? மண்ணில் இருந்து உருவாக்குனார். சரியா? அப்புறம் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு ஏற்ற துணை மனுஷியை உருவாக்குனார். சரியா? ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கதான் இருக்கு சொன்னார், ஏதேன் தோட்டத்துல. சரியா? ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல தானே இருந்தாங்க. அந்த நடுமையத்துல ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. அதை என்ன சொன்னார் ஏசப்பா? புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு தானே. ஆனா ஏவாள் என்ன பண்ணாங்க? அந்த பழத்தை எடுத்து புசிச்சுட்டாங்க. சரியா? அவங்க சாப்பிட்டது இல்லாம அவங்க கணவருக்கும் கொடுத்துட்டாங்க. அதை மனுஷன் என்ன பண்றான்? ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்ததுனால என்ன நடந்தது? இந்த உலகத்துல பாவங்கள் அதிகமா இருந்தனால ஏசப்பா நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரா? எழுந்து திரும்பவும் 2வது வருகைக்காக நம்மள என்ன பண்ணின்னு இருக்கோம்? காத்து கொண்டிருக்கோம். அதுக்காக நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கோம். சரியா? ஏசப்பாவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதனால நம்ம ஏசப்பாவுடைய வழியில நடந்து கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் நாள் என்ன உருவாக்குனார் ஏசப்பா? 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். சூப்பர், நல்லா இருந்ததா? கிரியேஷன், 7 days ஆஃப் கிரியேஷன். அடுத்தது பெருமையான படகுகளை இயேசு கிட்டாரு, பெருமையாக வந்த ஜனத்தை நிறைவாக
ஒன்றும் கிடைக்காம கரை சேர்ந்த படகு. பெருமையாக வந்து ஜனத்தை நிறைவாக அனுப்பினார். சீமோனன் படகதனை புல்பிட்டாக மாற்றினாரே நம்ம இயேசையா. மாற்றினாரே நம்ம இயேசையா. தயரே தயர தயா, தயரே தயர தயா, தயரே தயர தயா, தயர தயாரே. ஹயரே ஹயர ஹயா, ஹயரே ஹயர ஹயா, ஹயரே ஹயர ஹயா, ஹயர ஹயாரே. பொறுமையாக நின்று பேதுருயோரை ஆழத்திலே வளைவோடு சொன்னாரே இயேசு. பொறுமையாக நின்று பேதுருயோரை ஆழத்திலே வளைவோடு சொன்னாரே இயேசு. கீழ்ப்படிந்த நம்ம சீமோனன் இயேசுவின் சொல் கேட்டு வழி வீசினார். கீழ்ப்படிந்த நம்ம சீமோனன் இயேசுவின் சொல் கேட்டு வழி வீசினார். தயரே தயர தயா, தயரே தயர தயா, தயரே தயர தயா, தயர தயாரே. ஹயரே ஹயர ஹயா, ஹயரே ஹயர ஹயா, ஹயரே ஹயர ஹயா, ஹயர ஹயாரே. கிளாப் பண்ணுங்க. பெருமையான படகுகளை இயேசு கேட்டாரு. பெருமையாக வந்த ஜனத்தை நிறைவாக அனுப்பினார். பெருமையான படகுகளை இயேசு கேட்டாரு. பெருமையாக வந்த ஜனத்தை நிறைவாக அனுப்பினார். சீமோனன் படகுகளை புல்பிட்டாக மாற்றினாரே நம்ம இயேசையா. புல்பிட்டாக மாற்றினாரே. அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது, ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது, ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது, எந்த கவலையுமே இல்லாம கத்துது. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது, எந்த கவலையுமே இல்லாம கத்துது. Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. அணி அணியா எறும்பு கூட்டம் நடக்குது, உணவுக்காக கடினமாக உழைக்குது. அணி அணியா எறும்பு கூட்டம் நடக்குது, உணவுக்காக கடினமாக உழைக்குது. பெருமழை வந்தாலும் கலக்கமில்லை, பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்லை. பெருமழை வந்தாலும் கலக்கமில்லை, பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்லை. Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. அழகாக உன்னை என்னை படைத்தாரே, ஆசியிலே சுவாசத்தை தந்தாரே. அழகாக உன்னை என்னை படைத்தாரே, ஆசியிலே சுவாசத்தை தந்தாரே. என் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார். என் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார். Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy.
மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. இப்ப நான் சொல்லாமலே பாய்ஸ் எப்படி சொல்ல போறாங்க? ரெடியா பாய்ஸ்? ரெடியா? ஆதியாகமம் நீங்க தான் சொல்ல போறீங்க, சரியா? ஸ்டாப். இங்க பாரு, இப்ப நீங்க மட்டும் தான் சொல்ல போறீங்க. நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல, அடுத்தது கேர்ள்ஸும் சொல்ல போறீங்க, பாய்ஸும். யாரு சத்தம் அதிகமா வருதுன்னு பார்க்கலாம், சரியா? சும்மா பட்டை கிளப்பலாமா? ரெடி பாய்ஸ்? ஆதியாகமா தேவன் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமா 1:27. இதுல இருந்து என்ன தெரிஞ்சு தெரியுமா? நீங்க சும்மா அக்கா சொல்றது அப்படியே சொல்லி நீங்க நல்லா கவனமா கவனிக்கணும், சரியா? இப்ப பாக்குறியா கேர்ள்ஸ் எப்படி பட்டை கிளம்ப போறாங்க? ரெடியா கேர்ள்ஸ்? ரெடி. ஆதியாகமா அவனை அப்ப கூட கொஞ்சம் சொத்தப்பல்மா தெரியுது. இன்னும் நல்லா தெளிவா கத்துக்கலாமா? ஆதியாகமா 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமா 1:27. ஏசப்பா மனுஷனை குரங்கு மாதிரி படைச்சிருக்காரா? இல்ல, ஏசப்பா போலவே தானே நம்மள படைச்சிருக்காரு. அததான் இந்த வசனத்துல சொல்றாங்க. அவருடைய சாயலாக தான் நம்ம இருக்கிறோம், சரியா? அப்போ அவருடைய வழியில அவர் எப்படி சொல்றாரோ அந்த வழியில தான் நம்ம நடக்கணும், சரியா? திரும்ப சொல்லலாமா? வசனம் தான் மெயினா உங்களுக்கு தெரியணும், சரியா? ரெடி? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா? ரெடி. ஆதியாகமா 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமா 1:27. சூப்பர். நீங்க சூப்பர் வசனம் சொன்னீங்கல்ல, அது நம்ம இப்ப ஒரு கிளாப் போட்டுலாமா? என்ன கிளாப்? மியூசிக் கிளாப். ரெடி? ஜிங் ஜிங் டன் 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 டன். ஜிங் ஜிங் டன் 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 டன். சூப்பர். டன் ஜிங் ஜிங் டன் 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 டன். ஹalleluya. இங்க பாருங்க, சாங் கொஞ்சம் இப்போ வசனம் கேட்பேன். யாரெல்லாம் வந்து வசனம் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் கிஃப்ட் இருக்கு, சரியா? வசனம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்குள்ள சத்தா சொல்லுங்கம்மா. அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது, ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது, ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது, எந்த கவலையுமே இல்லாம கத்துது. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது, எந்த கவலையுமே இல்லாம கத்துது. Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. அணியடியா எறும்பு கூட்டம் நடக்குது, உணவுக்காக கடினமாக உழைக்குது. அணியடியா எறும்பு கூட்டம் நடக்குது, உணவுக்காக கடினமாக உழைக்குது. பெருமழை வந்தாலும் கலக்கமில்லை,
பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்லை, பெருமழை வந்தாலும் கலக்கமில்லை, பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்லை. Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. அழகாக உன்னை என்னை படைத்தாரே, ஆசியிலே சுவாசத்தை தந்தாரே. அழகாக உன்னை என்னை படைத்தாரே, ஆசியிலே சுவாசத்தை தந்தாரே. என் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார். என் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார். Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. சூப்பர் டான்ஸ் எப்படி இருந்தது? அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது, ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது, ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது, எந்த கவலையுமே இல்லாம கத்துது. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது, எந்த கவலையுமே இல்லாம கத்துது. Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. அணி அணியா இருந்து கூட்டம் நடக்குது, உணவுக்காக கடினமாக உழைக்குது. அணி அணியா இருந்து கூட்டம் நடக்குது, உணவுக்காக கடினமாக உழைக்குது. பெருமழை வந்தாலும் கலக்கமில்லை, பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்லை. பெருமழை வந்தாலும் கலக்கமில்லை, பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்லை. Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. அழகாக உன்னை என்னை படைத்தாரே, ஆசியிலே சுவாசத்தை தந்தாரே. அழகாக உன்னை என்னை படைத்தாரே, ஆசியிலே சுவாசத்தை தந்தாரே. என் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார். என் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார். Don't worry, be happy. Don't worry, be happy. Hey, don't worry, be happy. Don't worry, be happy. சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு விடலை. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாரு ஒரு வார்த்தை, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. இயேசு கிறிஸ்து தம் வாழ்ந்த நாசரேத் என்கிறதான வளர்ந்த ஊரிலே லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இயேசு ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நீங்க எத்தனை பேர் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுறீங்க? கை தூங்க. வெரி குட். ஆனா இதுல பொய் சொல்றீங்கன்னு தெரியும். எத்தனை பேர் உண்மையை சொல்றீங்க, எத்தனை பேர் பொய் சொல்றீங்க? ஓகே. ரெண்டாவது கரங்களை கீழே போடுங்க. எத்தனை பேர் நீங்க அப்பா அம்மா கிட்ட
பொய் சொல்லாம இருந்தீங்க? நான் பொய் சொல்லலை, இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசல. கை தூங்க, கரெக்டா உண்மையே சொல்லணும். ஓகே. ஆனா இவ்வளவு பேர் பொய் சொன்னீங்களா? இங்க இருக்கிற எல்லாரும் பொய் சொன்னீங்களா? சரி, ஓகே, வெரி குட். கரங்களை உயர்த்தவங்களுக்காக ரொம்ப நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, எந்த விதமான தீமையான காரியங்களையும் செய்யக்கூடாது. அதுதான் ஏசப்பா ரொம்ப விரும்புறாரு. நீங்க ஏசப்பா பிள்ளைகளா இருக்க விரும்புறீங்களா, இல்ல ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிறீங்களா? சிறு பிள்ளைகள் மேல் என் கரத்தை நான் வைப்பேன் என்று சொல்கிறார். எத்தனை பேருக்கு இப்ப ஏசப்பா இந்த இடத்துல வந்தார்னா ஏசப்பாவை தொடர்றதுக்கு எத்தனை பேர் வாஞ்சியா இருப்பீங்க? எல்லாரும் என்ன செய்வீங்க? வாஞ்சியா இருப்பீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கைய, உங்க இருதயத்தை கற்றுக்கொண்ட பாடல்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இன்றைய தலைப்பின் போலவே வாழ்வை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நான் போகும் பொழுதும் வரும் பொழுதும் உம்முடைய பாதுகாப்பு என்னோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெரி குட். உட்கார்ந்துக்கலாமா?
கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க இன்னும் அடுத்தாண்டு இதை விட மிக பெரிய லெவலில் நடத்த அப்பாவே நீ கிருபை செய்ய முடியாது சொல்லுகிறோம். பெரிய காரியங்களை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கிடைக்கப்பட்ட இந்த அனுபவத்தை எங்கள் வெள்ள போகலாம். நிகழ்ச்சியோடு குழுக்கள தங்கத்தோடு வீட்டுக்கு கடைக்கு செல்வது அடியா கூட்டம் நடக்குது. உறவுக்காக கடினமாக உழைக்குது. அடியா கூட்டம் நடக்குது. உறவுக்காக கடினமாக உழைக்குது. மழை வந்தாலும் கலக்கவில்லை. மழை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Thank you.